சரி, கேள்விப்பட்டிருக்கீங்க. பாஸ்கர் சார், நீங்க பாக்குறீங்களா? சார் இந்த உபகிரகம் வந்து நம்ம அந்த கேபி மெத்தட்ல பாஸ்கர மெத்தட்ல தான் பார்த்துருக்கோம் சார். கிரகம் உபகிரகம் ம் ம் ம், ம். அதான் சார் பார்த்துருக்கோம். சரிங்க. இப்போ இப்போ இன்னைக்கு புதன்கிழமை மணி 6 ஆயிடுச்சுங்க. இப்ப என்ன நேரங்க? உபகிரகத்துல ஒரு நேரம் போயிட்டு இருக்கு. இப்போ புலிகாதி ஐவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அத சில பேர் புலிகாதி நால்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. புலிகாதி நால்வர் அப்படின்னுவாங்க. அதுல குலிகன், யமகண்டன், அர்த்த பிரகரணன், காலன், இது புலிகாதி நால்வர். இதுல மிருத்தியு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இத சேர்த்தா 5. அப்போ சில இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க புலிகாதி நால்வர் அப்படின்னுவாங்க. சில இடங்கள்ல வந்து புலிகாதி ஐவர் அப்படின்னுவாங்க. ஒரு சில சாப்ட்வேர்ல மிருத்தியு வரும், ஒரு சில சாப்ட்வேர்ல மிருத்தி இருக்காது. ஸோ அதையும் நாம என்ன பார்க்கலாமா பார்க்க கூடாதா, அது என்ன பலன் சொல்லுது அப்படின்றதையும் பார்க்க போறோம். இப்ப இந்த புலிகாதி ஐவர் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுல வந்து புலிகன், யமகண்டன், அர்த்த பிரகரணன், மிருத்யு, காலம். இப்போ என்ன டைம் ஓடுது அப்படின்னா, இன்னைக்கு புதன்கிழமை 6 to 7 புதன் ஓரை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப அர்த்த பிரகடனம் போகுது. இப்ப என்ன டைம் பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்க. அர்த்த பிரகடனம் போகிறது. தூமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தூமாதி யாரு? அது தெரியுமா? இந்திரதனுசு, வியாதிபாதன், தூமகேது, தூமன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இதுல உபகிரகங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த உபகிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, பேர்லயே பாருங்க, உப கிரகங்கள் அப்படின்னு இருக்கு. கிரகங்கள் அவங்களுக்கு துணையா இருக்கக்கூடிய கிரகங்கள். அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு கிரகம் செய்ய வேண்டிய வேலையை அவரு செய்யாம இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீ ஏன் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு செய்ய தூண்டுகிறது. அல்லது அந்த இப்போ ஒரு கிரகம் செய்ய போறிய நன்மையோ தீமையோ அதிகப்படுத்துது அப்படின்னு அர்த்தம். உள்ள பேக் எண்ட்ல இருந்து அது சில வேலைகளை செய்யுது அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் நாம வந்து அந்த கிரகங்கள் வந்து 10, அதுல வந்து பாத்தீங்கன்னா புலிகாதி நால்வர், தூமாதி ஐவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னா கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாது. நாம வந்து வாட்ஸ்அப்ல போட்டிருந்தோம். நிலா போட்டு நிலவு சுத்தி ஒரு வட்டம் மாதிரி போட்டிருப்போம். அதை யாராவது பார்த்திருக்கீங்களா? ஐயா சூரியனை பார்த்து சுத்தி சூரியனை பார்த்துருக்கேன். சுத்தி சில டைம்ல வட்டமா இருக்கும். அப்ப பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, என்னமோ நடக்க போகுது, என்னமோ ஆமாங்க. இயற்கை சீற்றம் வரப்போகுது, அல்லது மழை வரப்போகுது, ஏதோ ஒண்ணு தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் பரிவேடன். அதுதான் சரி. பரிவேடன். அப்ப சில வேலைகள்ல இது கண்ணுக்கு தெரியும். இந்த வால் நட்சத்திரம் மாதிரி வருது, ஒரு புகை கூட்டம் மாதிரி இருக்கிறது, சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒரு கரும்புள்ளி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது அப்படின்றதுனால அதை வந்து நாம ஒரு பொருட்டா அதுக்கு கிழமை மற்றதெல்லாம் நாம கொடுக்கல. ஆனா அவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தந்த கிரகங்கள் இவருடைய பிரதிபிம்பம் அல்லது மகன் அப்படின்னு சொல்றாங்க. இது பிரதிபிம்பம் அல்லது மகன் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா கணிதமும் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய பாகையிலிருந்து தான் பிரிக்கணும். சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய பிள்ளைகள் தான். ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த குணத்தை ஒத்து இருக்குது அப்படின்றதுனால நம்ம சொல்றோம். அப்போ சூரியனுடைய பிம்பம் மகன் அப்படின்னு சொல்லலாம் காலன்.
சந்திரனுடைய மகன் பிம்பம் அப்படின்னு சொன்னா பரிவேடன். செவ்வாய் அப்படின்னு சொன்னா தூமன். அப்ப செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு காரணமான ஒரு கிரகம், திருமணத்துக்கு காரகமான ஒரு கிரகம், களத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியதுல அவரும் ஒருத்தர். அவரு செய்யக்கூடிய வேலைய இந்த தூமன் செய்வாரு, பேக் எண்ட்ல செய்வாரு. இப்ப செவ்வாய் திருமணத்தை தடை பண்றாரு அப்படின்னு சொன்னா தூமன் அந்த இடத்துக்கு சம்மந்தப்படுறாருன்னா கண்டிப்பா வந்து திருமணம் நடக்க வாய்ப்பு இல்லை. இப்ப புதனுடைய பிரதிபிம்பம் மகன் அப்படின்னு சொல்றது அர்த்த பிரகடனன். அதே போல குருவோட மகன் அப்படின்னா யமகண்டன். சுக்கிரனுடைய மகன் அப்படின்னா இந்திர தனுசு. சனியுடைய மகன் குளிகன், மாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. குளிகா மாந்தி இதுல வித்தியாசம் சொல்லுவாங்க, இது வேற அது வேற அப்படின்றத அதை நம்ம படிப்போம். அப்ப சனி அப்படின்னு சொன்னா குளிகன். இந்த குளிகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கெட்டது வந்து செய்யக்கூடாது, நல்லது செய்யலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இறப்பு விஷயங்களை வந்து அந்த குளிகன் டைம்ல செய்ய மாட்டாங்க. ராகுனுடைய பிரதிபிம்பம் வியாதி பாதன். பாருங்க, வியாதி பாதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல வரும். இது வேற அது வேற. அது யோகம், இது வந்து உபகிரகம். அதே போல கேதுனுடைய மகன் வந்து தூமக்கேது. இந்த தூமக்கேது பல விஷயங்களை சொல்லும் ஜாதகத்துல. உங்களுடைய கர்மா எங்க இருக்கு அப்படின்றத சொல்லும். இதெல்லாம் ஒரு சில சாப்ட்வேர்ல இருக்காது. அப்போ அதை நம்ம கணிதம் பண்றது ரொம்ப ஈஸி. கணிதம் பண்றது ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்ப குளிகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிகன் யாருடைய பிரதிபிம்பம் அப்படின்னு சொன்னது சொல்லுங்க. சனி, சனியோட பிரதிபிம்பம். அப்போ எப்பயுமே குளிகன் அப்படியே நீங்க எழுதுறீங்கன்னா சனி வெள்ளி அப்படின்னு பேக்ல போடுங்க. சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை, திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அப்படியே போடுங்க. இதுல இரவுல ஒரு டைம் வரும், பகல்ல ஒரு டைம் வரும். நம்ம பகலை பத்தி பார்ப்போம். சனிக்கிழமை அப்படின்னு சொன்னா 6 to 7:30, வெள்ளிக்கிழமை 7:30 to 9, வியாழக்கிழமை 9:10, புதன்கிழமை 10:12, செவ்வாய்க்கிழமை 12:01, திங்கட்கிழமை 1:03, ஞாயிற்றுக்கிழமை 3:04. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? யாராவது எழுதுறீங்களா? அப்படியே சனிக்கிழமைல இருந்து ரிவர்ஸ்ல போகுது, அப்படித்தானே சார்? ஆமா, சனிக்கிழமை சனி, வெள்ளி, வியாழன், புதன் அப்படி அப்படியே இருக்கு ரிவர்ஸ்ல. இதுல 4:30 to 6 குளிகனுக்கு எப்பயுமே வந்து இருக்காது. எந்த நாள்லயும் 4:30 6 இருக்காது. அதை நீங்க கவனிச்சு பாருங்க. இப்ப நாம எழுதுனதுல இருக்குதா பாருங்க. அப்ப இந்த காலகட்டங்கள்ல நாம அசுப காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்போ யமகண்டன் குருவோட பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதையும் நீங்க ஈஸியா மனசுல வச்சுக்கிறதுக்கு சேம் இதே ஐடியா தான். வியாழன், புதன், செவ்வாய், திங்கள், ஞாயிறு அப்படியே பேக்ல வாங்க. அப்படியே பேக்ல கொஞ்சம் கடகடன்னு அப்படியே எழுதிக்கங்க. வியாழன், புதன். ஏன்னா யமகண்டன் குருவோட பிரதிபிம்பம், குருவோட மகன். அப்போ வியாழக்கிழமை தான் 6 to 7:30 தொடங்கும். அது அப்படியே பேக்ல வரும். வியாழன், புதன், செவ்வாய், திங்கள், ஞாயிறு, சனி, வெள்ளி. பஞ்சாங்கத்துல பாருங்க இப்படித்தான் இருக்கும். அப்ப வியாழக்கிழமை 6:30 to 7, அதாவது 6 to 7:30, 7:30 to 9, செவ்வாய்க்கிழமை 9:10, 10:12 திங்கள், ஞாயிறு 12:01, சனி 1:03, வெள்ளி 3:04. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா?
அதேதான் அர்த்த பிரகரணன். அர்த்த பிரகரணன் யாருடைய பிரதிபிம்பம்? அர்த்த பிரகரணன் யாரோட பிள்ளை? புதன் புதன் புதன். அவ்வளவுதான். அப்ப புதன்கிழமை போடுங்க. புதன் பேக்ல அப்படியே வாங்க. புதன், செவ்வாய், திங்கள், ஞாயிறு, சனி. இதெல்லாம் முகூர்த்தத்துக்கு ரொம்ப முக்கியம். புதன்கிழமை 6 to 7:30 அர்த்த பிரகரணம். இப்போ அர்த்த பிரகாரம் போகுது. இந்த சமயத்துல நாம ஜோதிடம் கத்துக்கிறோம், ஜோதிடம் படிக்கிறோம். அப்போ அர்த்த பிரகரண வேலையில ஒரு வித்தைய கத்துக்க தொடங்கணும்னா அது இன்னும் மீண்டும் மீண்டும் கத்துக்கக்கூடிய வாய்ப்பையும் நல்ல புரிதலையும் கொடுக்கும். அப்போ புதன்கிழமை 6 to 7:30 அர்த்த பிரகரணன். அந்த நேரத்துல நாம வித்தையை கத்துக்கும் பொழுது நமக்கு அது இன்னும் மீண்டும் மீண்டும் புரிய வைக்கக்கூடியதா இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா புதனுடைய பிரதிபிம்பம் அப்படின்னா புதன் கல்வி, ஞாபக சக்தி, அறிவு, புதன் ஓர அவருடைய அமைப்பு. அப்போ இந்த நேரத்துல நம்ம அதை செய்யும் பொழுது நல்ல ஒரு புரிதலை கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே போல காலன். காலன் அப்படின்னு சொன்னா சூரியனுடைய பிரதிபிம்பம். அது எப்ப வரும்? அப்ப ஞாயிற்றுக்கிழமை தான் தொடங்கும். சேம் அதேதான். ஞாயிறு, சனி, வெள்ளி, வியாழன் போட்டுக்குங்க. 6, 7:30 6, 7:30. அப்போ நாம நினைப்போம் சூரிய திசை, சூரிய புத்தி போயிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது பரிகாரம் பண்ணுவோம், பூஜை செய்வோம். அந்த காலன் நேரத்துல செய்யக்கூடிய பூஜை பலிக்காது. அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை 6, 7:30 முகூர்த்தம் வைக்க மாட்டாங்க. யாராவது செஞ்சிருக்கிறீங்களா? செய்யறாங்களா ஞாயிற்றுக்கிழமை? ஆனா நாம என்ன சொல்லுவோம்? சூரிய ஓரை, அது செட் ஆகாது. அப்ப காலன் பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்க, இருக்கும் காலன் அப்படின்னு இருக்கும். இத எப்படி நாம ஜாதக கட்டத்துல அடைக்கிறது அப்படின்றது கணிதம் இருக்கு. அந்த கணிதம் நாம ஜாதகம் கணிக்கிற மாதிரிதான் இருக்கும். ஜாதகம் கணிக்கிற மாதிரிதான் இருக்கும். இதுக்கு எப்போ உதயமாகும்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா குளிகன் படிச்சிருப்பீங்க. குளிகனை நீங்க பிரசன்னம் படிக்கும் பொழுது குளிகனை எப்படி ஒரு ஜாதக கட்டத்துல அடைக்கிறது அப்படின்ற கணிதம் போட்டிருப்பீங்க. அதே கணிதம் தான் இது. அப்ப யமகண்டன் எப்போ அதனுடைய பாகை, அது எப்போ உருவாகுது, அதனுடைய பாகை எப்போ உதயமாகுது அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை பகல்ல 18 நாழிகை, திங்கட்கிழமை 14 நாழிகை, செவ்வாய்க்கிழமை 10 நாழிகை, புதன்கிழமை 6, வியாழக்கிழமை 2 நாழிகை, வெள்ளிக்கிழமை 26, சனிக்கிழமை 22. அதே போல பகலுக்கு கொடுத்த மாதிரி இரவுக்கு இருக்கு. இரவுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை இரவு அப்படின்னா 2 நாழிகை, 2 நாழிகையில ஒரு உதயமாகிறாரு. அப்ப அந்த 2 நாழிகைய கணிதம் பண்ணி ஒருத்தருடைய ஜாதக கட்டத்துல எந்த பாதத்துல எந்த பாகையில போடுறதுன்றது கணிதம். இப்ப நாம சொன்னது அது இயற்கை எப்பி நடக்கிறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நீங்க புரிஞ்சு. அப்ப திங்கட்கிழமை இரவு அப்படின்னா 26, செவ்வாய்க்கிழமை 22, புதன்கிழமை 18, வியாழக்கிழமை 14, வெள்ளிக்கிழமை 10, சனிக்கிழமை 6. குளிகன் உதயம் இதே மாதிரி இருக்கு, அர்த்த பிரகரணம் இதே மாதிரி இருக்கு, காலன் இப்படி இருக்கு, மிருத்தி இப்படி இருக்கு. இத வச்சு நாம கணிதம் போடணும். கணிதம் போட்டுடலாமா? ஈஸி, ஒன்னும் கஷ்டம் கிடையாது. அப்ப கணிதம் தெரிஞ்சுக்கினா போதும். அப்போ இந்த உபகிரகங்கள் என்ன பண்ணுது,
உபகிரகம் குணத்தை வந்து வெளிப்படுத்தாது. அதாவது இப்ப செவ்வாய் இருக்கு அப்படின்னு சொன்னா செவ்வாய் கோவப்படும். செவ்வாய் எங்க பாக்குதோ அந்த கிரகத்துக்கு ஒரு வெட்டுத்தழும்பு இருக்கும். செவ்வாய் லக்கணத்தை பார்த்தா தலையிலயோ அல்லது நெத்தியிலயோ வெட்டுத்தழும்பு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து செவ்வாயுடைய குணங்கள், கோவப்படுவாரு அப்படின்னு சொல்றோம். ஆனா உபகிரகங்கள் குணத்தை கட்டுப்படுத்தாது. நேரடியா செயல்ல இறங்கிடுவாங்க. நேரடியா செயல்ல இறங்கிடுவாங்க. அது எப்ப செயல்ல இறங்கும் அப்படின்றது கோச்சாரத்தையும் தசாபுத்தியும் பார்க்கணும். அடுத்து இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, பரிவேடன், இதெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் முக்கியமா என்ன அப்படின்னு சொன்னா இயற்கை சீற்றங்கள். ஒரு குடும்பம் இயற்கை சீற்றத்தால பாதிக்கப்பட்டிருக்கா, இடியால பாதிக்கப்பட்டிருக்கா. இப்ப ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா விளைச்சல் விளைஞ்சு இருக்கும். அதை அறுவடை பண்ணி வீட்டுக்கு எடுத்து வர சமயத்துல இத்தனை மூட்டை இல்ல இத்தனை ஏக்கர் எனக்கு வந்து வீணா போயிடுச்சு, இப்படி மழை வந்துச்சு, இப்படி சுனாமி வந்துச்சு, என்னுடைய ஆடு மாடெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு. இப்படி இயற்கை சீற்றங்களால பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இந்த உபகரணங்கள் சுட்டிக்காட்டும். காரணமே தெரியாது, வியாதிக்கு காரணமா இந்த கிரகங்கள் பின்னாடி இருக்கும். திருச்சிக்கிய கொள்ள நான் வந்து இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்ன இது செய்ய தூண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைக்கு இந்த உபகிரகங்கள் காரணமா இருக்கு. இப்போ பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு இருக்கு. அந்த பஞ்சமகா புருஷ யோகத்துல குரு செவ்வாய், குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் என் ஜாதகத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு மண்ணு அமையல, எனக்கு ஒரு வீடு அமையல அப்படின்னு சொல்ற ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அந்த யோகத்தை கெடுக்கக்கூடிய வேலைய உபகிரகங்கள் செஞ்சிட்டு இருக்கும். அதே போல பௌர்ணமியில பிறந்தா ரொம்ப யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே யோகம் தான், அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஆனா அந்த பௌர்ணமி யோகம் செயல்படாம போகிறதுக்கு பேக்கேட்ல இந்த உபகிரகம் காரணமா இருக்கும். அப்ப யாரு காரணமா இருப்பா? சந்திரன் யோகத்தை கொடுக்கிறாரு. சந்திரனுடைய பிரதிபிம்பம் பரிவேடன் வந்து அந்த யோகத்தை கெடுக்கக்கூடிய அமைப்புல இருப்பாரு அப்படின்னு அர்த்தம். சோ இதை நாம எப்படி படிக்க போறோம் அப்படின்னா, உபகிரகங்களை இதுல தூமாதி ஐவர்னு சொல்லக்கூடியவங்களை கணிதம் பண்ணி உள்ள எப்படி அடைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அது லக்னத்துல இருந்தா என்ன பலன், சந்திரனோட சேர்ந்து இருந்தா என்ன பலன், சனியோட சேர்ந்து இருந்தா என்ன பலன் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப கணிதம் அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு சூரியன் ஸ்புடம் தான் தேவை, தூமனை மட்டும் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் 40 டிகிரில இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சூரியன் 40 டிகிரில இருக்கிறார். 40 டிகிரில எங்க இருப்பாருங்க? ரிஷபத்துல இருப்பார். சூரியனுடைய பாகையோட 133 30 கலையை கூட்டினா தூமன் இருக்கக்கூடிய பாகை வந்துடும். அதை அப்படியே நட்சத்திரமா எடுத்துக்கலாம் ஈஸியா. உங்க ஜாதகத்தையே நீங்க போங்க, சூரியன் என்ன பாகை இருக்குதுன்னு பாருங்க. அந்த சூரியனுடைய பாகையோட 133.30 கலையை கூட்டினா தூமன் இருக்கக்கூடிய பாகை கிடைக்கும். போட்டுடலாமா? ஈஸியா இருக்குதா? யாருக்காவது டவுட் இருக்கா? சார் எனக்கு இதெல்லாம் கஷ்டம் சார், இன்னும் ஏதாவது ஈஸியா ஐடியா இருக்குதா சார்? சார் அது ஏன் சார் 133.30? அது ஸ்டாண்டர்டா கொடுக்கப்பட்டது. ஓகே, பிக்சர் அந்த தூரத்துலதான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இப்ப எப்படி நாம வந்து உதயமாகுதுன்னு சொன்னோம் இல்லையா, மாந்தி குளிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள், யமகண்டன், அது மாதிரி அது ஒரு ஸ்டாண்டர்ட். எல்லா உபகரக்கும் இதுதான் டிகிரியா சார்? ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும்? ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும். ஓகே ஓகே. இது சூரியனோட உபகரகத்துக்கு 133.5. ஆமா.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சார், அடுத்து என்ன சார் அப்படின்னு சொன்னா அடுத்து வியாதி பாதன் இருக்கு. சந்திரன். ஆமா, அந்த வியாதி பாதன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 226 பாகை 40 கலை சூரிய புடத்தை வந்து கழிக்கணும். 226 40 சூரிய புடத்துல இருந்து கழிக்கணும். கழிச்சா வியாதி பாதன் எங்க இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே. சூரியன் டிகிரில இருந்து இத கழிக்கணும். ஆமா, கழிக்கணும். அதே போல பரிவேடனுக்கு 46.40 சூரியன் கூடத்தை கழிக்கணும். இதுல இருந்து இதுவும் கழிக்கணும். இதுவும் கழிக்கணும். என்ன சார் 46 40 கலை. அதே போல இந்திர தனுசு 313.30 இத சூரிய கலையோட கூட்டணும். அடுத்து சூரியனுடைய புடத்தோட 330 பாகைய கூட்டணும்னா தூமக்கேது வந்துடும். தூமா அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் தூமக்கேது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே சூரியனுக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். இது தூமான்றது சூரியனுக்கு பின்னாடி வந்துட்டே இருக்கும். உங்களுடைய கர்மா எங்க அப்படின்றது இதுதான். இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப ஈஸியா இருக்கா அப்படின்னா, இப்ப நாம சொன்னது வந்து பாகையோட போட்டு பாகை முறையில பார்க்கலாம். அதுவே வந்து ரொம்ப ஈஸியா வந்து அட்டவணை நம்ம கொடுப்போம். எப்படி அப்படின்னு சொன்னா, சூரியன் வந்து உதாரணத்துக்கு அஸ்வினி 1ஆம் பாதத்துல நிக்குது அப்படின்னு சொன்னா தூமன் பூரம் 1ஆம் பாதத்துலதான் இருப்பார். அஸ்வினி 2ஆம் பாதத்துல சூரியன் இருக்குன்னா பூரம் 2ஆம் பாதத்துல தான் இருப்பார். அஸ்வினி 3ல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா பூரம் 3ல. அஸ்வினி 4ல வந்து சூரியன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா பூரம் 4ஆம் பாதத்துல தூமன் இருப்பாரு அப்படின்னு அர்த்தம். மேக்சிமம் வந்து சூரியன் இருக்கிற இடத்துக்கு தூமன் 5வது வீட்டுல தான் 90% இருக்கும். இந்த டிகிரி வைஸா பார்க்கும் பொழுது 6 அல்லது 4 எங்கேயோ 1 2 தான் போகும். நீங்க பாத்தீங்கன்னா தூமன் வந்து சூரியன் இருக்கிற இடத்துக்கு 5வது வீட்டுல தான் மேக்சிமம் இருக்கும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். சூரியன் வந்து அதாவது பூச நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. பூசம் 1ஆம் பாதத்துல இருக்குதுன்னா கேட்டை 1ஆம் பாதத்துல இருக்க போறாரு அப்படின்னு அர்த்தம். கேட்டை 1ஆம் பாதத்துல தூமன் இருக்க போறாருன்னு அர்த்தம். இது ஈஸியா இருக்கா இல்லையா? சோ அதனால சாப்ட்வேர் இல்ல, இது எப்படி அடைக்கிறது, இது எப்படி நாம ஜாதகத்துல போய் பொருத்தி பார்க்கறது அப்படின்றதில் தான் நீங்க அச்சப்பட தேவையில்லை. கணிதம் ரொம்ப ஈஸி. கணிதம் ரொம்ப ஈஸி. இப்போ தூமா வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு 5ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. தூமா மற்ற கிரகங்களை எப்படி நாம பாகை முறையில அதை கணிதம் பண்ணி கட்டத்துல அடைக்கிறது அப்படின்றத படிக்க போறோம். அது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நட்சத்திரங்கள் நம்ம கொடுக்க போறோம். நட்சத்திர பாதங்கள் அட்டவணையா நம்ம கொடுத்துருவோம், அதையும் படிக்க போறோம். அப்போ இந்த தூமா என்ன பலனை கொடுக்கும்? பரம்பரையா வரக்கூடிய குணத்தை சொல்லும். எங்க அப்பா இப்படி இருந்தாரு, என் பாட்டன் இப்படி இருந்தான் அப்படின்றத அந்த தூமா சொல்லும். திருமணம் நடக்கிறதுல உண்டான விஷயங்களை சொல்லும். புத்திர பாக்கியம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது, இல்ல எங்க வீட்டுல ஒருத்தருக்கு திருமணம் நடக்கல அப்படின்றத சொல்லும். தூமா யாரோட பிரதிபிம்பம் அதான் சொன்னோம், சொல்லுங்க. தூமா சூரியன். சூரியனா? செவ்வாய். செவ்வாய்.
செவ்வாய் செவ்வாய். அதனாலதான் திருமண தடை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒருத்தருக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு சொன்னா தூமா வந்து ஒரு முக்கியமான காரகமா இருக்கும். இப்போ உதாரண ஜாதகம் ஒண்ணு எழுதிக்கலாம். ராசி கட்டம் போட்டுக்குங்க. பதினெட்டு 9/1979 பிறந்த ஆண் ஜாதகம். 18/9/1979. பிறந்த இடம் விழுப்புரம் போட்டுக்குங்க. பிறந்த நேரம் 3:30. இது 3:30 AM ஏஎம் ஏஎம். இதன் பிரகாரம் கடக லக்கணம். லக்கணத்திலேயே செவ்வாயும் சந்திரனும். ரெண்டுல குரு ராகு சனி. அதாவது சிம்மத்துல குரு ராகு சனி. கன்னில சூரியன் புதன் சுக்கிரன். ராகு சிம்மத்துல போட்டீங்கன்னா கும்பத்துல கேது போட்டுக்குங்க. ஓகே. இப்போ இவருக்கு வயசு இப்போ நடைமுறையில இன்னைக்கு வயசு என்ன அப்படின்னு சொன்னா 45 வயசு முடிஞ்சு 11 மாசம் 15 நாள் ஆகுது. இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. வசதி இருக்கு, வீட்டுக்கு ஒரே புள்ள, பெருசா எந்த நோயும் இல்லை. பெருசானா சுகர் பிபி அது மாதிரி எதுவும் இல்லை. ரொம்ப குண்டு கிடையாது. செவ்வாய் லக்கணத்துல இருக்கிறதுனால நல்ல ஒல்லியாவே ஸ்மார்ட்டாவே இருப்பாரு. திருமணம் ஆகல. திருமணம் ஆகாததுக்கு என்ன காரணம்? மேலோட்டமா பாருங்க. லக்கணத்துல லக்னாதிபதி இருக்கிறாரு, ம். 2ல குரு இருக்கிறாரு, பாக்கியாதிபதி 2ல இருக்கிறாரு, ம், ம். 7ஆம் அதிபதி 2ல தான் இருக்கிறாரு. அப்போ இப்படி இருந்தா ராகு சனி 2ல இருக்குது சார், அதனால நடக்கல சார். 2ஆம் வீட்டுல ராகு சனி இருந்து திருமணம் நடக்காதவங்க இருக்கிறாங்களா? நடந்தவங்க இருக்கிறாங்களே. 3ல வந்து சுக்கிரன் நீச்சமா இருக்கு சார். அங்க நீச்ச பங்கம் ஆயிருச்சு. புதன் வந்து அங்க ஆட்சியா தானே இருக்கிறாரு, உச்சமா தானே இருக்கிறாரு. தசாபுத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டைப்படையில இருக்கு சார். ரெட்டைப்படையில எத்தனை கிரகம் வரும்? ஒரு 3 கிரகம் வேணா வரலாம். அது கூட நீங்க பாகையில பார்க்கும் பொழுது வருமானு பாருங்க. அப்போ இங்க திருமண தடை பண்ணக்கூடிய அமைப்புல 7வது வீட்டுல தூமன் இருக்கு. இப்ப வந்து நீங்க வெளிக்கட்டத்திலயோ அல்லது இன்னொரு கட்டத்திலயோ கூட நீங்க வெளியில கூட போட்டுக்குங்க. இந்திர தனுசு லக்கணத்துல இருக்கு. உபகேது சிம்மத்துல இருக்கு. பரிவேடன் தனுசுல இருக்கு. தூமான்னு சொல்லக்கூடிய தூமன் மகரத்துல இருக்கு. வியாதிபாதன் மிதுனத்துல இருக்கு. அப்போ 7ல இருக்கக்கூடிய தூமன் செவ்வாயினுடைய பார்வையும் வாங்குறாரு. திருமணம் இது வரைக்கும் நடக்கல. பாருங்க பேக் எண்ட்ல இருக்குதா. இவருக்கு ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜாதகம் பார்க்கும் பொழுது உபகிரகம்லாம் அப்ப வந்து கணிதம் எனக்கு தெரியாது. திருமணம் நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. திருமணம் நடக்கும், 2ல குரு இருக்கு, ஆஹா ஒவ்வொன்றுலாம் சொல்லியாச்சு, போன இடத்துலாம் சொல்லியாச்சு. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் உபகிரகம் பேக்ல இருந்துட்டு இருக்கு. நேத்து நம்ம ஆய்வுக்குழு
வாட்ஸ்அப் ஆய்க்குழுல ஒரு ஜாதகம் போட்டோம். அது ஒரு ஆண் ஜாதகம். அந்த ஜாதகம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா பாருங்க. அது மீன லக்கணம். மீன லக்கணத்திலே வந்து செவ்வாய் இருக்கும். 7ல சந்திரன் இருக்கும். ஞாபகம் இருக்கா நேத்து பார்த்த ஜாதகம்? ம். 7ல சந்திரன் இருக்கும். சோ அந்த ஜாதகத்திலையும் 7ல வந்து தூமா இருக்கு. அப்ப அதுக்கு ரெமெடி இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்படி பேங்க்ல வந்து சில விஷயங்களை உபகிரகங்கள் செஞ்சிட்டு இருக்கும். இப்ப நேத்து பாத ஜாதத்தை எழுதிக்க போறீங்களா குழுல உள்ளவங்க? நேத்து பார்த்த ஜாதகம் ஆண் ஜாதகம் 14/5/1992. இதுவும் அதிகாலை தான் 3:55. இது திருவண்ணாமலை போட்டுக்குங்க பிறந்த இடம். சோ ராசி கட்டத்துல லக்கணம் மீன லக்கணம். செவ்வாயில இருக்கும். செவ்வாய் லக்கணத்திலேயே மேஷத்துல, அதாவது 2வது வீட்டுல சூரியன் புதன் சுக்கிரன். 4வது வீடு அதாவது மிதுனத்துல கேது, சிம்மத்துல குரு, சந்திரன் கன்னியில சித்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு. ஏற்கனவே பார்த்த ஜாதகம் வந்து ஆயிலி நட்சத்திரம். ராகு தனுசுல, சனி மகரத்துல. அப்ப இவருக்கு கண்ணில தூமா இருக்கு. அப்போ அது என்ன பண்ணலாம்? பேக்ல இது ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கு, அதுவும் சைலண்டா கில்லரா வேலையை பார்க்குது அப்படின்றதுதான் உபகிரகங்கள் சொல்லுது. உபகிரகங்கள் அதைத்தான் சொல்லுது. அப்போ உபகிரகங்கள் எந்த வீட்டுல இருந்தா என்ன பலன், யாரோட சேர்ந்தா என்ன பலன் அப்படின்றத நாம வந்து தெளிவா படிக்க போறோம். அப்போ இது எந்தெந்த வீட்டுல இருந்தா தீமை, குறிப்பா வந்து தூமா வந்து பாத்தீங்கன்னா 2, 5, 7, 8ல இருந்தா தீமை. 2, 5, 7, 8ல இருந்தா தீமை. மற்ற வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நன்மை செய்யுமா சார் அப்படின்னா, ஓரளவுக்கு ஒரு 50% நன்மை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ வியாதிபாதன் சூரியன் ஒரு வீட்டுல சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சேர்ந்திருப்பாங்களா சார்? வியாதிபாதன் சூரியன் யாருக்கா தெரியுமா? வியாதிபாதன் சூரியன் ஒரு வீட்டுல சேர்ந்திருப்பாங்களா? சரிங்க சார். இருக்க மாட்டாங்க சார். இருக்க மாட்டாங்க. எப்படி? ஏன்? ஐயா, கிரகண கணக்கு அந்த வரும் ஐயா. சூரிய கிரகண கணக்கு வரும் ஐயா. சூப்பர். இப்போ சுபிச்சா சொன்னாங்க சூரியனுடைய பாகையிலிருந்து தான் நம்ம பண்றோம். சூரியனுடைய பாகையோட இப்ப வரவே வராது. அப்ப சூரியனோட சேர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. உபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த தூமாதி கிரகங்கள் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கலாம், சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கலாம், சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கலாம், சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வியாதிபாதன் செவ்வாய் சேர்ந்திருக்குது அப்படின்னு சொன்னா, செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முரணை, அவனே ஒரு கோபக்காரன். அவன் கையில ஆயுதம் கொடுத்தா எப்படி இருக்கும்? குத்திருவான்ல, வச்சு செஞ்சிருவான்ல. அவனே வந்து வேகமா பேசுறவன். அவன் கூட இந்த வியாதிபாதன் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் காயப்படுத்துற அளவுக்கு ரொம்ப ஹார்ட்ஸா சுடு சொற்களால பேச வைக்கும். அப்போ வியாதிபாதன் செவ்வாய் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருக்குது அப்படின்னா, அதாவது வியாதிபாதன்
மேஷத்துல இருக்கிறாரு, செவ்வாயும் மேஷத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வரும். ரொம்ப வேகமா பேசுறது, நான் கோவத்தை அடக்கணும்னு நினைக்கிறேன், அடைக்க முடியல, உப்பு உடம்புல அதிகமாயிடுச்சு, கிட்னி கெட்டு போச்சு. உங்களுக்கு பாருங்க, உப்பு தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா காரசாரமா உப்பு, உப்பு அந்த ஊறுகாய், உப்பு அதிகமா போட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். அப்ப அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்பா நீ கொஞ்சம் உப்பை குறைச்சிக்கோ, கொஞ்சம் முயற்சி பண்ணு அப்படின்றத நம்ம சொல்லணும். அதே வந்து வியாதிபாதன் புதன் அப்படின்னு சொன்னா, ஷேர் மார்க்கெட், புதன் தான் வந்து ஷேர் மார்க்கெட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க போவாங்க. அந்த ஷேர் மார்க்கெட்ல இந்த திருட்டுத்தனமா இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்க ஜெயிப்பாங்க. அதை முட்டாள்தனமா நம்பி சில வேலையில வந்து பாத்தீங்கன்னா தோத்தும் போடுவாங்க. மேக்கப் அதிகமா பண்றன்ற பேர்ல அதை சார்ந்த அலர்ஜிகள் இவங்களுக்கு வந்துடும். அப்போ இவங்களுக்கு என்ன சார் பண்ணலாம், இவங்க எதை படிக்கலாம்? புதன்னா படிப்பு, யாரும் படிக்காததை எடுத்து படிச்சு இவங்க ஜெயிக்கலாம். இப்போ பிஇ படிக்க போறாங்க, பிஇல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய ஏஐ, அந்த இதுதான் எங்களுக்கு சிஇ, இதுதான் முக்கியம், இதுதான் அப்படின்னு போயிட்டு இருக்கும் பொழுது யாருமே தொடாத ஒண்ணு இருக்கும்ல, அதை எடுத்து இவங்க படிக்கும் பொழுது ஜெயிக்கிறாங்க. இப்படி ஒரு கிரகம் உபகிரகத்தோட சேர்ந்து இருக்கும் போது எப்படி பலன் அப்படின்றதையும் படிக்க போறோம். ஸோ இப்படித்தான் நாம படிக்க போறோம். கணிதத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. கணிதம் தெரிஞ்சீங்கன்னா அது எப்படி வந்து டிகிரியோட அடைக்கிறது, உதாரண ஜாதகம். அடுத்து எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா ரெடி மேக்கரா வந்து எப்படி போடலாம், சூரியன் உள்ள நட்சத்திரம் இந்தந்த நட்சத்திரத்துல இந்தந்த துணைக்கோள்கள் இருக்கும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்க போறோம். அடுத்து பலன்கள் படிக்க போறோம். இதுல உபகிரகங்களுக்கு சில புத்தகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி, உச்சம், நீச்சம், நட்பு, இது மாதிரி வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முடிஞ்சா அதை பத்தியும் தெரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கு உருவமே இல்லை அப்படின்னும் பொழுது ஆட்சி உச்சம் எப்படி கொடுத்தாங்க அப்படின்றது கொஞ்சம் புரியாத புதிரா இருக்குது. ஆனாலும் சில இடங்கள்ல வந்து அவங்களுக்கு ஆட்சி இருக்கு. ஒரு சில நூல்ல உபகிரகங்கள் ஆட்சியா இருந்தா, உச்சமா இருந்தா தீமையை வந்து குறைவாக செய்வார்கள், நன்மை செய்வார்கள் அப்படின்னு இருக்கு. சோ அது உச்சம் ஆட்சி எதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் படிக்க போறோம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப ரெண்டு ஜாதகம் போட்டோம். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா திருமணத்துக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயம் தடையா. அப்படின்றத பார்த்தாச்சு. அதாவது சார் இப்போ வந்து நம்ம ஜாதகம் பாக்குறோம், அதுலயும் மிஸ் ஆச்சுன்னா நம்ம உபகிரகத்துக்கு போனோம் இல்லைங்களா? ஆமா ஆமா, அத கொஞ்சம் பாருங்க. இப்ப வந்து நாம ஒரு ஜோசியர் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழுல வந்து ரொம்ப இப்ப என்ன எத்தனை நடத்திருக்கோம் பாருங்க, எல்லா டாபிக்லயும் நடத்திருக்கோம். ஆமா. அடுத்தடுத்து நாம வந்து பாத்தீங்கன்னா வர்க்க சக்கரம், கால சக்கரா திசை, இதெல்லாம் போக போகுது. இல்ல சார், இப்போ நீங்க முதல்ல போட்ட ஜாதகப்படி பார்த்தா 2ஆம் வீட்டுல குரு இருக்காரு, எல்லாம் இருக்காரு, கல்யாணம் ஆகணும் பை ரைட் பார்த்தோம்னா. ஆனா ஏன் ஆகலன்ற பட்சத்துல நம்ம அடுத்த கட்டத்துக்கு உபகிரகத்துக்கு போய் அப்படி. அப்ப திருமணத்தை பத்தி கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க பேக் எண்ட்ல இப்ப நாம சொன்ன மாதிரி அதுல ஏதாவது தடை இருக்கா, அதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா அப்படின்றதை நம்ம பார்த்து சொல்றதுக்கு உதவியா இருக்கும். ஓகே ஓகே. குழந்தை இல்ல, இது பேக்ல வந்து உபகிரகங்கள் ஏதாவது தடை பண்ணிட்டு இருக்கா, கர்மா என்ன சொல்லுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஓகே. சோ அறிமுக வகுப்பு இவ்வளவுதான். வர சனிக்கிழமை வகுப்பு தொடங்குது. ஏதாவது டவுட் இருக்கா? புதுசா வந்தவங்க ஏதாவது கேக்குறீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வியாழக்கிழமை வந்து 10 to 12 நீங்க சாரிங்கய்யா அர்த்த பிரகடனம்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. ஆனா அந்த காலத்துல முகூர்த்த நேரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் பெரும்பாலும் 10 to 12 வியாழக்கிழமை முகூர்த்தம் வைக்கிறாங்களே ஐயா.
இப்போ அர்த்த காலன் பிரகடனம் காலன் அர்த்- நினைக்கிறேன். காலன் காலன் இப்போ காலன் இப்போ நீங்க பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்க. பஞ்சாங்கத்துல பேக் சைடுல போட்டிருப்பான் வியாழக்கிழமை பத்திர காலன் வந்துட்டு 10 to 12ங்கய்யா. 12 வருது இல்லைங்களா? சோ அந்த நேரத்துல திருமணத்தை வைக்கிறாங்க, தெரியாம வச்சிட்டு இருக்கிறாங்கன்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்படின்னா வைக்க கூடாது அப்படிதானங்க ஐயா? நிச்சயமா வைக்க கூடாது. நன்றிங்க. அதே பாருங்க, ஒரு சில பஞ்சாங்கத்துல போட்டிருப்பாங்க வியாழக்கிழமை முகூர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து வைக்கும் பொழுது 8 to 9 இப்படி எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுல நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்க அந்த கடிகார பிரசனம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த டைம் இந்த நிமிஷத்துல வந்து தாலி கட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க. அதனால இப்ப நாம இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா சரவணன் சாருங்களா, கேட்டீங்க இல்லையா, இந்த முகூர்த்தத்துக்கு இந்த காலன், யமகண்டன், புலிகன் இத கண்டிப்பா பார்க்கணும். பலன் சொல்றதுக்கு தூமாவை பார்க்கணும். தூமாதி ஐவரை பலன் சொல்றதுக்கு பாருங்க. புலிகாதி 4 அல்லது 5 முகூர்த்தத்துக்கு கண்டிப்பா பாருங்க. இப்போ ஒரு பையனுக்கு வந்து முத நீங்க வந்து பாடம் சொல்லி கொடுக்க போறீங்க, அவனை வந்து ஸ்கூல்ல சேர்க்க போறீங்கன்னா அர்த்த பிரகடனம் நல்லது. இந்த புலிகாதி 4 கொஞ்சம் நன்மையை செய்யக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அர்த்த பிரகடனம் தான். மேக்சிமம் மத்ததெல்லாம் தீமை தான் செய்யும். ஒருத்தர் சொல்லுவாரு யமகண்டன் வந்து குருவோட புள்ள, அவர் நல்லது செய்வாரு அப்படின்னு சொல்றாரு. அது ஏத்துக்க முடியாது. குருவோட தீய குணங்களை பிரதிபலிக்குது அது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். வேற எல்லாரும் குருனா நல்லவர் மட்டுமே நினைக்கிறாங்க, அவரோட தீய குணங்களும் இருக்குன்றத விட்டு. இப்போ குரு எதிர்மறையா என்ன செய்வாரு அப்படின்னு நம்ம போட்டோம் பாருங்க ஒரு பதிவு. அவர் செய்யாதெல்லாம் கிடையவே கிடையாது, வச்சு செய்வார். நீங்க கூட மருத்துவ ஜோதிடத்துல வந்து நிறைய பிரச்சனை வரும். மருத்துவ ஜோதிடத்துல குரு வந்து 4, 8, 12 இருந்தா மருந்து வேலை செய்யாதுன்னு சொல்லியிருப்போம். தப்புன்னு சொல்லுவாங்க. ஆமா பாருங்க, அதே குரு 4, 8, 12 ஒருத்தர் ஜாதத்துல இருக்குன்னா வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டு, வெளிநாடு போகலாம். அந்த கிரகத்தோட வந்து பாத்தீங்கன்னா உபகிரகம் சேர்ந்துருந்துச்சுன்னா வெளிநாடு போய் சம்பாதிக்க மாட்டாருனார். அப்ப வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருந்து சம்பாதிக்கிறாரா இல்லையான்றது 7ஆம் இடத்தையும் பார்க்கணும், பேக் எண்ட்ல உபகிரகத்தையும் பார்க்கணும். எல்லாத்துலயும் பலன் இருக்கு. அப்போ ஒரு சிறந்த ஜோசியரா, நீங்க ஒரு சிறந்த எதிர்கால ஜோதிட ஆசிரியரா மாறுறீங்க, இல்ல இப்ப நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்களையும் நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ சார் சாப்ட்வேர் வந்துருச்சு சார், எதுக்கு சார் இதெல்லாம் கணிதம், எதுக்கு சார் நட்சத்திரம் போட்டா வந்துட போகுது, அது கிடையாது. கணிதத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமான கணிதம் எல்லாம் எதுவும் கிடையாது, போட்டா ஈஸி தான். ஜாதகம் கணிக்க தெரிஞ்சா அந்த முகூர்த்த குறிக்கக்கூடிய யமகண்டன் இதெல்லாம் ஈஸியா போட்டுடலாம். ஜாதக கணிதம் தெரியவே இல்லைன்னா கூட இப்ப நாம சொன்ன இந்த பாகை, சூரியனுடைய பாகை தெரிஞ்சா போதும், இந்த பாகையோட கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, இவ்வளவுதான், ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா? ஓகே. ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஐயா இதற்கு பரிகாரம் இருக்காங்கய்யா? இருக்குங்க, எல்லாமே ரெமெடி கொடுத்துருக்குறாங்க. அதை நாம வந்து செய்யும் பொழுது பலன் கொடுக்குது அப்படின்றத பாக்குறோம். சரிங்க ஐயா. சரிங்க, சரி. நன்றி சார். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சாப்ட்வேர்ல இருக்காது. இப்ப சாப்ட்வேர் வந்து ஜிகே சாப்ட்வேர்ல இருக்கும், அஸ்ட்ரோவிஷன்ல இருக்கு, நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். நீங்க அது மாதிரி பார்த்த சாப்ட்வேர்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சில சாப்ட்வேர்ல வந்து கிரக பாதாச்சாரம் மட்டும் போட்டிருப்பாங்க. அடுத்து ஐசிஎஸ்சின்னு ஒரு சாப்ட்வேர் இருக்கு, அதுல இருக்கும் நான் பார்த்த வரைக்கும். நீங்க ஏதாவது சாப்ட்வேர் வச்சிருந்தீங்கன்னா பார்க்கலாம். ஆங்கிலத்துல ஒரு சாப்ட்வேர் மொபைல்ல இருக்கு, அதுல வந்து பாதாச்சாரத்துல இருக்கும். ஸோ அதை மாதிரி நீங்க பார்த்து அதை எடுத்துக்கலாம். இல்ல என்கிட்ட அது மாதிரி சாப்ட்வேர் இல்லை அப்படின்ற போது கணிதம் பண்ணி நீங்க போட்டு பார்த்துக்கலாம். ஓகே. ஆங்கில சாப்ட்வேர் சொன்னீங்க, என்ன அது பேரு? எதுங்க?
ஆங்கில சாஃப்ட்வேர் மொபைல் சொன்னீங்களே அது பேர்? ஜோதிஷ் நான் வந்து ஷேர் ஜோதிஷ் பண்றேன். ஆப், ஜோதிஷ் ஆப் இருக்கு சார். ஜோதிஷ் ஷாப் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். ஆமா சார், நீங்க கொடுத்திருந்தீங்க. அது ஃப்ரீ தான். ஃப்ரீ தான் சார். ஃப்ரீ அது தான், பிளே ரொம்ப ஸ்டோர்ல இருக்கு. நல்லாவே இருக்கும், டிகிரியோட இருக்கும் அது பாக்குறதுக்கு. சூப்பரா இருக்கு சார். ஆமா, நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. ம். சரி, சரி சார், ரொம்ப நன்றி சார். நன்றி, அனைவருக்கும் நன்றி. ம். வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நன்றிங்க, நன்றி. வித்தியாசமான கோணம், ஏதாவது எதிர்பார்க்கவே நல்லா இல்லை. இருந்தது. நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது யோசிச்சதே இல்ல சார். உண்மை உண்மை இல்ல இல்ல, எனக்கு என்னன்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா, நான் அவரோட நெருங்கி பழகின ஆள், பழகிட்டு இருக்கேன். இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவரு என்ன வேலை செய்யற ஒரு நகை கடையில இருக்கிறாரு, நல்ல வேலை செய்யறாரு. இன்னைக்கு அவங்க அப்பா அம்மாவை பார்க்கும்பொழுது, நாம இப்போ டவுனுக்கு வந்துட்டோம், இன்னும் நடக்கல, நீ எல்லாம் ஜோசியம் பாக்குற, ஒரு பொண்ணை பார்த்து வைக்க கூடாதா அப்படி இப்பயும் கேட்பாங்க. சோ என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் இதுக்குள்ள இது பேக்ல இப்படி இருந்துட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆக்சுவலி இந்த ஜாதகம் பார்த்தா எல்லாரும் பொண்ணும் சேர்த்து கேக்குறாங்க, இல்ல பையனை கேக்குறாங்க. ஆமா, மேட்ரிமோனி நம்மள ஆரம்பிச்சிரும். இல்ல, ஆமா, யாரா ஆமா. இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்படிலாம் ஆமா. கேக்குறாங்க. நமக்கு என்ன இது காமெடியா இருக்கு. வந்துட்டாங்கன்னா, சார் ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க சார் அப்படின்னு. ஆமா, நமக்கு அதுக்கு உண்டான வாய்ப்பு இல்ல. அது வந்து பெரிய தலைவலி. அதை செய்யும் பொழுது அது தனியா அதை செய்யணும். அது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. கிடையாது. ஆமா. ஓகே சார், நன்றி சார். நன்றி, அனைவருக்கும் நன்றி. கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி சார். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, வாழ்க வளமுடன்.